பாவம் அந்த பையன், ரொம்ப நல்ல மனசு. எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். மாமா சூப்பர் மாமா, சூப்பர். தேங்க்ஸ் மாமா. மாமா நீங்க மட்டும் சரியாய் வாங்க. நம்ம அப்படியே வண்டி எடுத்து ஊர் ஊரா சுத்தி எல்லா ஊர்லயும் இருக்க ஸ்பெஷல் சாப்பாட சாப்பிடுறோம். வல்லவா எது எப்படியோ எனக்கு தெரியல. ஆனா உங்க மாமா இப்பதான் கொஞ்சமாவது பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாத்த. மெதுவா அவர்கிட்ட பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்தை வர வச்சிரு. நீ உன் மாமாவை பழையபடி கொண்டு வந்துரு. அத்த நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல. இங்க பாருங்க, என் வாழ்க்கையோட லட்சியமே மாமாவை பழைய மாதிரி மாத்துறதுதான். ஆமா, இவர் பெரிய தேசிய தலைவரு. நாட்டு பணி எல்லாத்தையும் விட்டுட்டு மாமாவுக்காக லட்சியத்தை மாத்திக்கிட்டாரு. கழுத கேட்டா குட்டிச்சவரு. அத்தை, இதையாவது ஒழுங்கா பண்றானான்னு பாருங்க. நம்ம எல்லாரும் இப்படி சிரிச்சு எவ்வளவு நாளாச்சுல்ல. கபிலன் நில்லுங்க. அத்தை. கபிலன், கபிலன் ஒரு நிமிஷம். கபிலன் மாப்ள வேணாம். அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேச. என்னாச்சு மாப்ள? ஏதாவது பிரச்சனையா? ஆமா அத்தை, எனக்கு சில உண்மையெல்லாம் தெரிஞ்சாகணும். உண்மையா? சொல்லுங்க மாப்ள, என்ன உண்மை? அம்மா அத நானே சொல்றேம்மா. அவரு ஒண்ணும் இல்ல, சும்மா வேண்டாம், நானே கேக்குறேன். அம்மா கிட்ட அத பத்தி நானே கேக்குறேன். இல்ல புனிதா, நானே பேசுறேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அம்மா நானே சொல்றேம்மா. அது நம்ம சொத்து விஷயமா கபிலனுக்கு ஒரு டவுட். இப்பதான் கொஞ்சம் சிரிச்சோம், இதோ வேண வந்துருச்சு. இது நான் பத்த வச்ச டைம் பாம். இது பிடிக்காம விடாது, பாத்துக்கிட்டே இரு. எங்க வீட்டு சொத்து விஷயத்துல வெளி ஆளுங்களுக்கு என்ன சந்தேகம்? வெளியாளுங்களா? யார், நானா? எப்போ உங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணேனோ அப்பவே நானும் இந்த வீட்டுல ஒரு ஆள் தான். நீ பேசாம இரு. மாப்ள உங்களுக்கு என்ன சந்தேகம்? எதுவா இருந்தாலும் கேளுங்க. அம்மா மகாலிங்க மாமா கிட்ட பேசும்போது அவர் சில விஷயங்களை சொன்னாரு. அத உங்ககிட்ட கேட்டு இவர் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன சொல்லுங்க மாப்ள. அம்மா என்னோட சின்ன வயசுல உங்களோட அப்பா, அதான் தணிகாச்சலம் தாத்தா, என் பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சு அதுக்கு மகாலிங்க மாமாவை கார்டியனா போட்டிருக்காராம். என்னது? இது யார் சொன்னது உனக்கு? அதான் சொன்னோமே, மகாலிங்கத்துக்கிட்ட பேசும்போது அவர் தான் இந்த விஷயத்த சொன்னார். ஐயோ மாப்ள, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. உங்க அப்பா புனிதா பேர்ல எழுதி வச்ச சொத்து பத்திரம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு மகாலிங்கம் சொன்னாரு. அது உண்மையா? மாப்ள அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல மாமா இப்ப எதுவும் தெரியாத நிலைமையில இருக்காரு. அதனால நீங்க ஒருத்தவங்க தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்க யோசிச்சு சொல்லுங்க அத்தை, அப்படி ஒரு பத்திரம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? எங்க அம்மாலாம் அப்படி எதுவும் பேசவே இல்ல. திரும்ப திரும்ப ஏன் கேக்குறீங்க? மணிகண்டா, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, புரியுதா? நான் ரொம்ப சீரியஸான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க மைனரா இருக்கும்போது அவங்க மேல சொத்து எழுதி வச்சு அதுக்கு கார்டியனா ஒருத்தரை நியமிக்கிறாங்கன்னா அந்த கார்டியனுக்கு எது நடந்தாலும் அந்த மைனருக்கு தான் பாதிப்பு. இது சாதாரணமான விஷயம் இல்ல. இப்ப புனிதா மேஜர். தன்னோட கார்டியனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கிற உரிமை அவங்களுக்கு உண்டு. சொத்தை அவங்க பேருக்கு மாத்திக்கிற உரிமையும் உண்டு. இத்தனை வருஷம் இதெல்லாம் புனிதாக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கதே சட்டப்படி குற்றம். இதை எதிர்த்து புனிதாவோட மாமா கோர்ட்ல கேஸ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, ஒரு பைசா மிஞ்சாது உங்களுக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோ. எது பேசுறதா இருந்தாலும் சும்மா கத்திக்கிட்டு இருக்காம கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ண. நீ கொஞ்சம் பேசாம இரு. அத்த, அவன் தான் சின்ன பையன், புரியாம ஏதோ பேசிட்டு இருக்கான். நீங்க விவரம் தெரிஞ்சவங்க தானே. இப்ப சொல்லுங்க, அந்த பத்திரம் எங்க இருக்கு? மாப்ள அந்த மாதிரி ஒரு பத்திரம் இல்லவே இல்ல. புனிதா, நீ அம்மாவை நம்புறியா? அப்படி ஒரு பத்திரம் இருந்திருந்தா அதையே இத்தனை வருஷம் நான் உங்ககிட்ட மறைக்க நினைக்க போறேன். நீ அம்மாவை நம்புறல்ல? என்னம்மா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை நம்புறேம்மா. நீங்க என்கிட்ட எதையுமே மறைச்சதே இல்ல. அப்படி ஒரு பத்திரம் இருந்திருந்தா அதை நீங்க என்கிட்ட எப்பவும் சொல்லிருப்பீங்க. நீ அம்மாவை தப்பா நினைக்கல. இது போதும்டா. நீ அம்மாவை நம்புறல்ல? அம்மாவை நம்புறல்ல? அது போதும்டா எனக்கு. அது போதாத. நான் நம்பல. ஒரு மனுஷன் இத்தனை வருஷம் ஜெயில இருந்துட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறார்.
அவர் தன்னோட வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கணும் தான் நினைப்பார். ஆனா அவரு புனிதா நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. அப்படின்னா அவர் சொல்றதுல ஏதோ உள்ள அர்த்தம் இருக்குன்னு தானே அர்த்தம்.